அரசியல்ன்றது வந்து சினிமா கிடையாது. ரீடேக் எல்லாம் அங்க எடுக்க முடியாது. சைக்கிள் ஓட்ட தெரியலையா, அடுத்த நாள் சைக்கிள் நல்லா ஓட்டி காட்டுறாரு, அந்த மாதிரி அரசியல் இது 24. ஆர்கே நகர்மணி, இந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன், பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த அநியாயம், அக்கிரமம், அது எல்லாத்தையும் பத்தி அந்த 5 வருஷத்துல இந்த அக்கா எந்த மீடியால ஆச்சு பேட்டி கொடுத்தாங்களா? அந்த எவிடன்ஸ் கொடுத்தா நான் வாய்ப்பு இல்ல ராஜா, எனக்கு தெரியல. வாய்ப்பு கிடையாது. இல்ல, மனசாட்சி இருக்கா? எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருந்தது பெண்களுக்கு, அதை பத்தி ஒரு வாட்டி கூட பேசாம இப்ப திருப்புன்னு வந்து என்னமோ ஒரு 50-60 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன சினிமால இருந்து வந்துட்டா சிஎம் ஆக முடியாது? அரசியல் வேற, சினிமா வேற. எங்க சினிமால இருந்துதாங்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் சிஎம் ஆனாரு. சினிமால இருந்துதான் அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சும்மா சிங்க மாதிரி அந்த அம்மாவை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அத்தனை பேரையும் காலில் உள்ள வச்சாங்க. சினிமால இருந்தது. சினிமால இருந்துதான் ஆந்திரா மாநிலத்துல என்டிஆர் ஐயா அவர்கள் சிஎம் ஆனாரு. டெப்டி சிஎம் இருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். துணை முதலமைச்சரா இருக்காரு சினிமால இருந்து நம்ம உதயநிதி ஐயா அவர்கள். எம்பி சீட்டு வாங்கியிருக்காரு கமலஹாசன் ஐயா அவர்கள் சினிமால இருந்து. சினிமால இருந்து கருணாஸ் அவர்கள் டிஎம்கேல இருக்காரு. சினிமால இருந்து வந்தது முக்கியம் இல்ல, மக்களுக்காக சீரியஸா வேலை செய்யறது தான் முக்கியம். நாங்க சீரியஸா இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க.